ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எழுதின் இளம்பிரை போலும் எயிற்றனை நல்தி மகர்ந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த ஆண்டும் இனி வருகின்ற எல்லா ஆண்டும் சிறப்பாக எல்லா நல்ல பலன்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துறேன். நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அத்தோடு அன்னை தந்தையை வணங்குவோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான்களுக்கு வணக்கம். எப்பவும் போல என்னோட முருகனை கூப்பிட்டுக்கிறேன். நம்ம முருகனை அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று முருகா. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இந்த வகுப்புக்கு முன்னாடி நம்ம ராசி காரகத்துவங்கள் பார்த்திருந்தோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியை சொல்றதுனால நமக்கு பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதை ஒன்னொன்னையும் சொல்லும் பொழுது நமக்கு அந்த ராசி அதிபதிகள் ஞாபகம் வரணும். ராசி அதிபதிகள் ஞாபகம் வந்த உடனே அந்த ராசியில இப்ப மேஷம் அப்படின்னு சொன்ன உடனே ராசி அதிபதி செவ்வாய் ஞாபகம் வந்திருக்கணும். செவ்வாய் ஞாபகம் வந்த உடனே அந்த செவ்வாய்க்கு அதிபதி கடவுள் ஞாபகம் வந்திருக்கணும். அந்த வீட்டுல யாரு உச்சமாகிறா மேஷத்துல அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். யாரு நீசமடைகிறாங்கன்றது ஞாபகம் வரணும். அந்த நிறங்கள் ஞாபகம் வரணும். மேஷத்துக்கு உரிய, அதாவது அந்த செவ்வாய்க்கு உரிய நிறம் ஞாபகம் வரணும். அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் ஞாபகம் வரணும். என்னென்ன நட்சத்திரம் இருக்கிறது, உடனே நட்சத்திர காரகங்கள் ஞாபகம் வரணும். அடுத்து அந்த அடையாளங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் அடையாளம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு மனக்கண் முன்னாடி வரணும். அதுக்கு தான் அந்த ராசிகளை நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றது. இப்ப ராசி முடிச்சுட்டு என்ன சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். கிரக காரகத்துவங்கள் சொல்றதா சொல்லியிருந்தேன். கிரக காரகத்துவங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ராசியில என்ன நட்சத்திரங்கள் இருக்கு, என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அத்தோட இன்னொன்னு ஞாபகப்படுத்திக்கணும். இந்த பாகை என்பது சூரியன் ஒரு நாளில் சுழலும் அல்லது கடக்கும் கோணம் ஒரு பாகை. சூரியன் ஒரு நாளில் கடக்கும் பாகை, அதுதான் ஒரு கடக்கும் தொலைவு அல்லது கோணம் ஒரு பாகை அப்படிங்கிற ஒரு டிகிரின்றோம். சந்திரன் ஒரு நாளில் கடப்பதுதான் நட்சத்திரம். நட்சத்திரம் எப்படி உருவாச்சுன்னா இப்படிதான். இந்த கோணத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரி இவ்வளவு கோணம் போயிருக்கு, அதுவரையில் உள்ளதை ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் இருக்கு. இதுல இருந்து நமக்கு தெரியும் ஒரு ராசியில சந்திரன் 2.25 நாள் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ராசி காரகத்துவங்கள்ல என்னென்ன நட்சத்திரங்கள் ஒரு ராசியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேஷத்துல என்ன இருக்கு ஞாபகம் இருக்கா? அஸ்வினி 1 2 3 4. அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஐயா. அஸ்வினில 4 பாதம், கார்த்திகையில என்ன இருக்கு? ஒரு பாதம் இருக்கு. கார்த்திகை ஒரு பாதங்க ஐயா. ஒரு ராசி மொத்தமா 9 பாவமா பிரிச்சிருப்பாங்க. இது பிரசன்ட் ஆகுதா? ஆகுதா?
ஆமாம் ஐயா. இந்த கை தெரியுதா? கை மாதிரி ஒரு அடையாளம் நகருதா? கட்டமே தெரியுது ஐயா. இப்ப இது மேஷ ராசி. மேஷத்துல மொத்தம் 9 பாதங்கள் இருக்கு. ஒரு ராசியை 9ஆக பிரிக்கிறாங்கன்றது நமக்கு ஞாபகம் வந்துருந்தீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பாகமா ஒரு ராசியை பிரிக்கிறாங்க. இதுல 4 பாதம் சேர்ந்தது ஒரு நட்சத்திரம். அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4. இந்த அஸ்வினிக்கு அதிபதி கேது. இப்ப பாருங்க, மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், அதுல கேதுவினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அப்ப இந்த பகுதியில ஒரு கிரகம் நின்றால் அது செவ்வாயினுடைய பண்பையும் கேதுவினுடைய பண்பையும் வச்சிருக்கும். அதே சமயத்துல மேஷ ராசியினுடைய, அதாவது ஆட்டினுடைய பண்பையும் வச்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து அஸ்வினி முடிஞ்ச உடனே பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4ன்னு ஒரு 2 முழு நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி முழு நட்சத்திரம், பரணி முழு நட்சத்திரம், அடுத்து கார்த்திகை கால் நட்சத்திரம் மட்டும் இருக்கு. இதுதான் உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இத வச்சுட்டு நம்ம சரி. அடுத்து ரிஷபம். இப்ப இது 1க்கு விளக்கமா சொல்லிட்டேன். மற்ற எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்றதா. ஏன்னா இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். அடுத்து ரிஷப ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி சுக்கிரன். இங்க இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை 3 பாதங்கள் இருக்கு, ரோஹிணி முழு நட்சத்திரமா இருக்கு. இங்க பாருங்க 2 முழு நட்சத்திரம் இருந்துச்சு. ஆனா ரிஷபத்துல ஒரே ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்கு. இதை வச்சு கூட நீங்க அந்த ராசியினுடைய பண்புகளை, காரகத்துவங்களை யோசிக்கலாம். 1 தான் முழுமையா இருக்கு, 2 உடைபட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். அதுலயும் என்ன, 1 முக்கால் கால்னு இருக்கு, இன்னொன்னு பாதி பாதியா இருக்கு, இப்படியும் யோசிக்கலாம். பலன் எடுக்கும் பொழுது இப்படி எல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிக்கலாம். அப்போ ரிஷபம் பார்த்துட்டோம். மிதுனம். மிதுனத்துல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் என்ன, இங்க நட்சத்திரம் சொல்லும் போது அஸ்வினிக்கு கேது சொன்னோம், பரணிக்கு சுக்கிரன், கார்த்திகைக்கு சூரியன், ரோகிணிக்கு சந்திரன், மிருகசீரிஷம் செவ்வாய், திருவாதிரை, மிருகசீரிஷம் திருவாதிரை 4 பாதம் முழுசா இருக்கு. அதுக்கு ராகு தான் அதிபதி. அடுத்து புனர்பூசம் குரு. இப்போ இது வந்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த நட்சத்திர பண்புகளையும் ஞாபகம் வச்சிட்டோம்னா பலன் சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி, புனர்பூசம்னா ராமர் ஞாபகம் வரணும். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ சந்திரனோ நின்றால் நம்ம என்ன, அந்த ராமருடைய வரலாற்றுல வந்த எல்லா கேரக்டருடைய சம்பவங்களை இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொருத்தி பலன் சொன்னா சரியா வரும். ஆனா யாருக்கு என்பது கட்டத்தை பார்த்து சொல்லணும். கண்டிப்பா இது பெரிய ரகசியம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் அட்வான்ஸ் கிளாஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்பாங்க. அட்வான்ஸ் கிளாஸ் போட மாட்டீங்களாம்பாங்க. இது மனசார சொல்லிட்டோம்னா இதுதான் அட்வான்ஸ் கிளாஸ். அடிப்படைன்ற பெயர்ல நடத்திட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்ற விஷயம் அட்வான்ஸ்ட். நட்சத்திரம்னு சொல்லிட்டு தனியா வகுப்பு போடலாம். பாருங்க, ராசி காரகத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலயே உங்களுக்கு பலன் எடுக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள், அந்த கதை மாந்தர்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள்ல அந்த கதையில நடந்த சம்பவங்கள் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக பொருந்தும். எல்லாமே பொருந்தும். 100% நீங்க நம்பலாம். ஆனா
அந்த தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த தசாபுத்திக்குரிய சம்பவங்கள் கண்டிப்பா நடக்கும். இப்ப ராமர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், புனர்பூசத்துல பிறந்த ஒருத்தருக்கு எல்லா விஷயம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த தசாபுத்தியில இந்த மாதிரி சம்பவங்கள், அது சார்ந்த சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரி, பலனறிதல் எப்படி ஒரு காரகங்கள் படிக்கும்போது அதை எங்க பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்லிட்டு வரோம். நம்ம வகுப்புக்கு தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும் நம்ம இப்படிதான் போவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம் பார்த்துட்டோம். அடுத்து கடகம். கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதம். அப்ப இங்க பாருங்க முழுமையடைஞ்சிருச்சு. 2 முழு நட்சத்திரம் இங்க மீண்டும் வருது. சரி, இதுல பாருங்க மேஷத்துல தொடங்கி இது நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு இதோட முடிஞ்சிருது. திரும்ப சிம்மம் வரும் பொழுது மீண்டும் நட்சத்திரம் பாருங்க, இங்க கேதுல ஆரம்பிச்சு கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். மீண்டும் கேது, சுக்கிரன், சூரியன் அப்படியே எங்க வரையில வரும்? விருச்சிகம் வரையில் வரும். விருச்சிகத்துல மீண்டும் கேட்டை, புதனுடைய நட்சத்திரமா வருது. அப்போ இந்த வரிசையை பார்த்தீங்கன்னா தெரியும், அதே வரிசை மீண்டும் வரும். இததான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சது? மேஷத்துல ஆரம்பிச்சு கடகத்துல 9 கிரகங்கள் முடிஞ்சிருது. 9 கிரகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நட்சத்திரம் முடிஞ்சிருது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 9 நட்சத்திரங்கள் வரிசையா இந்த கிரகங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மீண்டும் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை இப்படி வேகமா சொல்லி பழகினீங்கன்னா மனசுல ஈஸியா பதியும். இதுக்கு அதிபதிகள் அதே மாதிரி கேது ஆரம்பிச்சு புதன்ல முடியும். அப்ப முதல்ல இந்த சுற்று வந்துச்சு இல்லையா, இத மேஷ மண்டலம், மேஷத்துல ஆரம்பிச்சு கடகத்துல முடியறத மேஷ மண்டலம் அப்படின்னும், திரும்ப இங்க சிம்மத்துல ஆரம்பிச்சு எங்க முடியுது? விருச்சிகத்துல முடியறத சிம்ம மண்டலம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 வீடும் சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லியும், இங்க தனுசுல ஆரம்பிச்சு அதே மாதிரி பாருங்க திரும்ப கேது நட்சத்திரம் ஆரம்பிக்கும் மூலம். இப்ப கேதுவின் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கேதுவுக்கு என்ன நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க? அஸ்வினி, மகம், மூலம். இப்படியும் நீங்க மனப்பாடம் பண்ணலாம். அஸ்வினி, மகம், மூலம். இந்த மாதிரி அடுத்து சுக்கிரனுக்கு எடுத்துக்கிட்டா பரணி, பூரம், பூராடம் இந்த மாதிரி வரும். இப்ப பாதங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் நாளைக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நான் உயர்நிலை நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை இங்க சொல்லிட்டேன். ஜாதகம் பலனறிதல் தான் ரொம்ப பெரிய விஷயம். அதையே எப்படி எடுக்கணும், அது நட்சத்திரத்தை வச்சு பலன் எடுக்கிற விஷயம் சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. அதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ராசி காரகத்துவங்கள் சொல்லியிருக்கோம், முன்னாடி நடத்தி முடிச்சிட்டோம். ராசியில நட்சத்திரங்கள் எப்படி பகிரப்பட்டுள்ளதுங்கிறது சொல்லிட்டோம். நட்சத்திர அதிபதியையும் சொல்லிட்டோம். இன்னொன்னு சொல்றதுன்னா என்ன சொல்லலாம்னா, இந்த நட்சத்திரங்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாருன்னா அவருக்கு தசை கேது தசை ஆரம்பமாக இருக்கும். பரணியில பிறந்தாருன்னா சுக்கிர திசை ஆரம்பிக்கும். ஆரம்ப திசை சுக்கிர திசையாக இருக்கும். சுக்கிர திசையில பிறந்திருக்காருமாங்க. அது மாதிரி எந்த நட்சத்திரத்துல, அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ ஜாதகர் பிறக்கும் போது அந்த நட்சத்திர அதிபதியினுடைய தசை நடக்கும். அப்ப அடிஷனலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்?
கேது எத்தனை வருஷம், சுக்கிரன் எத்தனை வருஷம், சூரியன் எத்தனை வருஷங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம். இப்படி சொல்றதை விட உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டிடுறேன். அது தசாபத்தி நடத்தும்போது கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த பிரசன்டேஷனை நிறுத்திட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். பிரசன்டேஷன் ஒன்று நிக்கலையா? அது வாழ்க வளமுடன். இந்த நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுதா? ஏன்னா அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா அந்த மேல்நிலை உயர்நிலைங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பலன் எடுக்கும் பொழுது ஒரு ராசியில ஏதாவது ஒரு பாவ அதிபதி நிக்கிறார். இப்ப 4ஆம் பாவ அதிபதி மேஷத்துல நிக்கிறார் அப்படின்னா அவர் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நட்சத்திர அதிபதியினுடைய குணம், ராசி அதிபதியினுடைய குணம், அந்த ராசியினுடைய குணம், இன்னும் பாதத்துக்கும் குணம் இருக்கும். அது நவாம்சத்துல கொண்டு போயிடுவோம். நவாம்சம் நடத்தும் போது அதையும் சேர்த்தி எந்த பாதத்துல இருந்தா இன்னும் எதை சேர்த்திக்கணும். உதாரணத்துக்கு மேஷம் 1ஆம் பாதத்துல, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருந்தா மேஷத்திலேயே இருக்கும் நவாம்சம். புரியாதவங்க விட்டுருங்க, நான் பின்னாடி நடத்துவேன் நவாம்சம் எப்படின்ட்டு. இப்ப சொல்றதும் உயர்நிலை தான். அஸ்வினி 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் நினைச்சுன்னா அது மேஷத்துல கிரகம் இருக்கும். நவாம்சத்துல அந்த கிரகம் எங்க போகும்னா ரிஷபத்துக்கு போயிடும். 3ஆம் பாதத்துல இருந்துச்சுன்னா அங்க இருந்து 3ஆவது வீட்டுக்கு போகும். 4ஆம் பாதத்துல இருந்தா அங்க இருந்து 4ஆவது வீட்டுக்கு போகும். இவ்வளவுதான். ஒன்னும் நவாம்சம் நிறைய இது கிடையாது. அது சுத்தி வளைச்சு பயமுறுத்துவாங்க. ஒண்ணும் வேண்டாம். மேஷத்துல 5ஆம் பாதம் அப்படி எடுத்துக்கங்க, நட்சத்திரத்தை மறந்துடுங்க. மேஷத்தில் 5ஆம் பாதங்கிறது எது? பரணி 1. அப்ப மேஷத்துல இருந்து 5ஆவது வீட்டுல விழுவோம். நீங்க நவாம்சம் கணிக்க வேற மெத்தட்ல கணிக்கிறவங்க போட்டு பாருங்க, கரெக்டா வருது இல்லையான்னு. கரெக்டா வரும். மேஷத்துல 6ஆவது பாதம் மேஷத்துல இருந்து 6ஆவது வீட்டுல விழும். மேஷத்துல 7ஆவது பாதம், மேஷத்துல 8ஆவது பாதம்ங்கிறது பரணி 4ஆம் பாதம். எங்க விழும் பாருங்க, 8ஆவது வீட்டுல விழும் நவாம்சம். இதுதான். இவ்வளவு எளிமையா சொல்றதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு கொக்க பிடிச்சிட்டு வாங்க, அது தலையில வெண்ணெயை வைப்போம். வெயில்ல போய் அது நின்றுச்சுன்னா வெண்ணெய் உருகி கண்ணை மூடிடும். அப்ப போய் கொக்க பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு பயமுறுத்துற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒண்ணுமே இல்லை. எங்க இருக்கோ அங்க இருந்து 9ஆ பிரிச்சிங்கன்னா 9 வீடு தள்ளி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். வாழ்க வளம்னா அதை தனியா நம்ம பார்ப்போம். அப்ப பலன் எடுக்கும் பொழுது அந்த நவாம்சத்தையும் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுதான் உச்சபட்ச பலன், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதுக்கு மேல பரல்கள் அதெல்லாம் எடுக்க போனீங்கன்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். நிறைய பேர் பரல்கள் இப்பெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டாங்க. அவ்வளவு எடுத்து நவாம்சம் எடுத்து சொன்னாலே அதிகபட்ச பலன் துல்லியமாக வரும். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுருங்க. இப்போ அடுத்த அப்படியே பிரசன்டேஷன் போகும். சார், இந்த உடைந்த நட்சத்திரங்கள் பற்றி சொல்லுங்க சார். உடைந்த நட்சத்திரங்கள் பற்றி சொல்லும் போது நம்ம அந்த அந்த இடத்துல ஒரு உடல் பாகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உடல் பாகம் வளையிற பாகமா இருக்கும். அந்த இடத்துல இப்ப முழங்கை இப்படி 2ஆ பிரியுது இல்லையா? அப்ப அந்த செவ்வாய் தான் 2 சம பாகமா பிரியுது. அந்த மாதிரி அது வரும்போது, ஏன்னா இது கொஞ்சம் உயர்ந்த நிலை, எல்லாருக்கும் சொன்னா இந்த நேரத்துல புரியாது. நட்சத்திரத்தை வரும்போது உதாரணத்துக்கு நீங்க இப்படி யோசிக்கலாம். இப்ப செவ்வாய் நட்சத்திரம் என்ன இருக்கு? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. செவ்வாய் எங்க வருது? மிருகசீரிசமா? மிருகசீரிசம் பாருங்க, பாதி பாதியா இருக்கும். அப்ப அது என்ன செய்யும்? வெட்டு 1 துண்டு 2. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஐயா. மிருகசீர 3 நட்சத்திரம் வரும் மொத்தம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அவ்வளவுதான். இந்த 3 நட்சத்திரமுமே பாருங்களேன். அப்ப செவ்வாயினுடைய குணம் இதுலயே வந்துடுது பாருங்க. மிருகசீரிசம் சொல்லுங்க. 3 நட்சத்திரம் எது சமமாக உடைகின்ற நட்சத்திரத்தை பேசுறோம். 2 பாதம் அந்த ராசியில, 2 பாதம் இந்த ராசியில இருக்கிறத பத்தி மட்டும் இப்ப சொல்றோம். செவ்வாய் நட்சத்திரங்கள்
அப்போ அந்த நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ண போசிச்சுன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த நட்சத்திரத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு முழங்கையிலயோ முழங்கால்லயோ பிரச்சனை வரும்னு யோசிக்கலாம். ஏன்னா ரெண்டா மடியக்கூடிய இடம் தானே. கரெக்டா பாருங்க, கை இந்த இதுவும் பாதி பாதியா பிரியும். ஆனா இது எப்படி பிரியும்? இத பாருங்க, மணிக்கட்டு முக்கால் கால். அப்ப யோசிக்கிறது இங்க பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கலாம். முக்கால் காலா இருக்கு. கால் மணிக்கிட்ட பாருங்க, அதுவும் முக்கால் காலா வருமா? ஏன்னா கணுக்காலையும் பாதத்தையும் கம்பேர் பண்றப்ப அது முக்கால் பகுதி, இது கால் பகுதின்னு வரும். ஆனா முழங்கால்னு பாத்தீங்கன்னா முழங்கால் எப்படி இருக்கும்? பாதி பாதியா இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து எதை குறிக்கும், எந்த பாவத்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு உடல் பாகத்தை எடுத்துக்கலாம். நம்ம யோசிக்கிறது இதெல்லாம் புத்தகத்துல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா மகரிஷிகள் சொல்லும் போது இது எல்லாமே சொல்லிட்டு போவாங்க. அவங்க சூசகமா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம இதை பயன்படுத்தலாம். அப்ப செவ்வாய் நட்சத்திரங்கள் வந்து ரெண்டா உடையுது, சமமா உடையுதுன்னா அவங்க எங்க போனாலும் நீதி நியாயம்னு பேசுவாங்க. யாருக்காகவும் சார்ந்து பேச மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல் பாகத்துல எடுக்கிறப்ப சமமா மடிகிற பாகத்தை எடுக்கிறோம். அதே நேரத்துல அவங்க ஏதாவது பஞ்சாயத்து பேசினா எந்த பக்கமும் சார்பில்லாமல் பேசுவார்கள் அப்படின்னு யோசிக்கலாமா? இது எங்கேயும் இல்லை, நம்மளா எடுத்துக்கிறது தான். நான் முதல்ல உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், காரகங்கள் வந்து நீங்க எடுக்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நெட்ல எத்தனையோ மெட்டீரியல் இருக்கு, நீங்களே படிச்சுக்கலாம், நான் சொல்லுங்கிறது இல்லை. இல்லை நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் போட்டு விட்டுறலாம், இந்த பாருங்க காரகங்கள் இதுதான். காரகங்கள் மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்லை, நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா காரகங்கள் நிறைய எடுக்கலாம். ஒரு ஒரு பிரசன்னம் போட்டு ஒரு மெஷின்ல எந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு கூட கண்டுபிடிக்க முடியும் இந்த மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா. ஒரு மெஷினை பத்தி புரியுது நமக்கு, இந்த மெஷின்ல இந்த பாகம் இப்படி இருக்குன்னு புரிஞ்சுதுன்னா நீங்க போட்டு சொல்லிடலாம். அல்லது ஒரு என்ஜினியர் வந்து கேட்கிறாரு, அப்ப நீங்க என்ன ஃபால்ட்டே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, பிரசன்னம் போடுறீங்க, இந்த மாதிரி வருது சார், இந்த மாதிரி சம பாகமா இருந்து இடையில வந்து ரோல் ஆகிற மாதிரியோ மடிய ஃபோல்ட் ஆகிற மாதிரியோ ஒரு இடம் இருக்கா சார், அந்த இடத்துல ஃபால்ட் இருக்கும் சார், அந்த ஸ்பேர் போயிருக்கும் பாருங்கன்னு பயம் இல்லாம சொல்ல முடியும். அப்ப எங்க வேணாலும் பயன்படுத்தலாம்னா அடிப்படையே பழகிக்கிட்டோம்னா நம்ம பலன் எங்க வேணாலும் எடுக்கலாம். ஒரு மதர் போர்டுல பிரச்சனை இருக்கு சார், போர்டு ரெண்டா இருக்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு சிங்கிள் மதர் போர்டு இருக்கும், டபுள் மதர் போர்டு இருக்கலாம், ஈக்குவலா இருக்க மாதிரி ரெண்டு மதர் போர்டு ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ணியிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது 2-வே சுவிட்ச் இருக்கு, எனக்கு இப்ப தோன்றது சொல்றேன், ஒரு 2-வே சுவிட்ச் ஃபேன் வந்து பெட் சுவிட்ச்னு சொல்லுவோம். 2-வே சுவிட்ச் பாருங்க, இங்கிட்டும் சமமும் மாறும், எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கங்க இதுல இல்லையா. 2-வே சுவிட்ச் இப்படிதான் நம்ம காரகங்களை வந்து நிறைய பொருள்கள் பயன்படுத்துறோம். அப்ப காரகங்கள் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நட்சத்திரங்களை வந்து இப்படி பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப உயர்நிலை தான். பயன்பாடு எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போறோமோ அது உயர்நிலையா அதை விட உயர்நிலையாங்கிறது. ஆனா அடிப்படை தான், என்ன பொறுத்தவரை எல்லாமே அடிப்படை தான், உயர்நிலைன்னு எந்த இதுவுமே கிடையாது. சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்துருச்சாமா? நான் விடை வந்து நேரடியா சொல்ல மாட்டேன், சுத்தி வளைச்சு நீங்க வந்து இப்படிதான் நீந்துங்கன்னு சொல்லுவேன். நான் நீந்தி காட்டி பிரயோஜனம் இல்லை, உங்களை நீந்த வைக்கிறது தான் சரியா இருக்கும். சார் உச்சம் நீசம் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். கிரக காரத்துவங்கள் வரும்போது உச்ச நீசம் வந்துடும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுனால ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப சூரியன் தான் கிரக காரத்துவங்கள்ல நடத்த போறோம் முதல்ல. அதனால சூரியன் உள்பட்ட 9 கிரகங்களையும் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அந்த 3 பேரையும் கூட வணங்கி நம்ம வகுப்பு சிறப்பா போகணும். எல்லாரும் இதை பயன்படுத்தி நல்ல பலன் சொல்லணும். நீங்களும் போய் ஆசிரியரா போய் நேரம் சொல்லிக் கொடுங்க. நான் என்கிட்ட கத்துக்கிட்டு போனா யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது, எனக்கு போட்டியா வந்துடுவீங்கலாம் இல்லை. கத்துக்கிட்டு போங்க, நிறைய பேருக்கு நல்ல வழியை காட்டுங்க, நல்ல வழி காட்டுங்க. ஆசிரியராகவும் வரணும், நீங்க ஜோதிட ஆசிரியரா வரணும், நல்ல ஜோதிடரா வரணும்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். அந்த கிரகங்கள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நவகிரகங்களை பத்தி சொல்லும் பொழுது அந்த கதைகள், சில கதைகள் சொல்லியிருப்பாங்க, புராண கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சூரியனுக்குன்னு வரலாறு
சொல்லியிருப்பாங்க. சூரியன் இப்படிதான் தோன்றுச்சு, இவங்களுடைய மகன், அதாவது பிரம்மனுடைய பேரன்கிற மாதிரி வரும். இன்னொரு வகையில பார்த்தா சூரியனுக்கு நாமம் போட்டு விட்டுருப்பாங்க. சூரியன் வந்து சிவனின் அம்சம், அதே நேரத்தில் அவருக்கு நாமம் போட்டிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை வந்து விஷ்ணு தான் ஓம் என்ற சொல்லை ஒழித்து, ஓம் என்ற ஒளியை ஒழித்து சூரியனை படைத்தார். அது இந்த அண்டம் தோன்றிய இது கொடுத்துட்டு அதுல எப்படி முதல்ல பிரம்மாவை படைச்சாரு, விஷ்ணு தான் எல்லாம் படைச்சதாக வரும். அவங்க அது வந்து முதல்ல பிரம்மாவை படைச்சாரு. அப்புறம் பிரம்மா வந்து விஷ்ணுவை பத்தி பாக்குறப்போ கேட்பாங்க, எந்த பிரம்மாவை பத்தி கேக்குறீங்கன்ட்டு. அது அதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம சொல்ற அண்டம் ஒரு அண்டம், இந்த அண்டத்துக்கு உருவாக்குனவர் ஒரு பிரம்மா. அது மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருப்பாரு. நம்ம ஒரு பிரம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ எந்த பிரம்மாவை சொல்றேன்னு சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு வரலாறு வரும். அது மாதிரி அது தொடர்ந்துகிட்டே போகும். இந்த கதைகள்லாம் எங்க பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலன் எடுக்கிறதுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு நான் பின்னாடியும் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இப்ப சந்திரனை சொல்லும் பொழுது, புதனை சொல்லும் பொழுது, புதன் வீட்டுல சந்திரன் கம்ஃபர்டபுளா இருப்பாரு. சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், நட்பு அப்படிம்பாங்க. சந்திரனுக்கு புதன் நட்பு, ஆனா புதனுக்கு சந்திரன் பகை அப்படிம்பாங்க. இதுக்கு எப்படி சார் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்ல முடியும்? அப்ப என்ன நினைச்சாங்க, சந்திரன் போனாரு, குருவோட மனைவி வந்து இவரை காதலிச்சாங்க அல்லது இவர் அவரை காதலிச்சாங்க, ஏதோ ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தான் புதன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த நல்லா திரும்ப சொல்லிடுறேன். சந்திரன் குரு கிட்ட வித்தை கத்துக்க போறாரு. அப்ப குரு பத்தினிய காதலிச்சு அவங்களுக்கு இடையில பிறந்த குழந்தை தான் இந்த புதன். இப்ப பாருங்க, அப்பாவுக்கு எப்பவும் குழந்தைய பிடிக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டாவது அப்பாவாக இருந்தாலும், அதாவது ரெண்டாவது கணவரா இருந்தாலும், குழந்தை புதன் வந்து அவருடைய குழந்தை. அதனால சந்திரனுக்கு புதன் நட்பு. ஆனா புதனுக்கு எப்படி இருக்கும், எங்க அம்மா பேரை கெடுத்துட்டியே, உன்னால எங்க அம்மா பேரு கெட்டு போச்சே, கோபமா இருக்குமா இருக்காதா? அப்ப புதனுக்கு சந்திரனை பிடிக்குமா? இதுக்காக சொல்லப்பட்ட கதைய நம்ம நிஜமான கதைன்னு எடுத்துக்கிட்டு மக்கள் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, அந்த பண்புகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் இதெல்லாம். சரி, இப்ப உச்சத்துக்கு வருவோம். மேஷத்தில் சூரியன் உச்சம் அப்படின்றாங்க. அத நீங்க அறிவியல் பூர்வமா பார்த்தாலே மேஷம் அப்படிங்கிறது என்ன மாதம்னு தெரியும். மேஷத்துக்குள்ள சூரியன் வந்தா அது சித்திரை மாதம். இப்ப சித்திரையில அவருடைய ஒளி கதிர்கள் அதிகமா பூமியை தாக்குது, அப்ப அவர் உச்சமா இருக்கார். அது பொதுவா ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது அவர் பூமிக்கு அருகில் வர்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு காரணமா எடுத்துக்கலாம் தவிர அது மட்டும் இல்லை. உச்சம் அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கும் பொழுது பூமியின் மீது அந்த கிரகத்தினுடைய ஆகர்ஷணம் அதிகமாக உள்ளது, அதுதான் அதனுடைய பொருள். அந்த ராசியில இருக்கும் பொழுது பூமியின் மீது அல்லது அந்த நேரத்துல பிறந்த குழந்தைகளின் மீது அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதுதான் பொருள். பொதுவாக கோள்கள் பூமிக்கு அருகில் வரும்போது உச்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது உள்வட்ட கிரகம், வெளிவட்ட கிரகம், அந்த மாதிரி எல்லாம் போகும். அது நமக்கு தேவையில்லை. பொதுவா ஒரு கிரகம் ஒரு ராசியில உச்சமடையுதுன்னா அந்த கோணத்துல அந்த கிரகம் வரும் பொழுது பூமியின் மீது அதனுடைய தாக்கம் அதிகமாக உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அப்ப ஒருத்தருடைய லக்னத்துல, ஒரு லக்னத்துக்கு அது எத்தனாம் அதிபதியா வருதோ அந்த அதிபதி அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை அவரு ஸ்ட்ராங்கா செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். உச்சம். நீசம் அப்படின்னா இப்ப எப்பவுமே ஒரு கிரகம் உச்சமடைகிற வீட்டுல இருந்து 180 டிகிரியில நீசமடையும்.
சித்திரை மாசம் வெயில்னா ஐப்பசி மாசம் குளிராக மழையாக இருக்கும், வெயில் குறைவாக இருக்கும். ஐப்பசி மாசத்துல சூரியன் எங்க வந்துருவார்? துலாமுக்கு வந்துருவார். அவ்வளவுதான், அங்க அவரு நீசம் அடைகிறார். இப்ப நீசம்னா சில பேருக்கு அந்த வார்த்தையை வச்சே பயம் இருக்கும். நீசம்னா நீசம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. அந்த மாசத்துல நமக்கு வெயில் கிடைக்காமலா போயிடுது, சுத்தமா இருட்டாலாம் போறது இல்லை. அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நீசம்னா தேவையான அளவு கிடைக்கும், உபரியாக கிடைக்காது, அதுதான் பொருள். நீசம்னா நீங்க பலன் இருக்கும்போது நீசம் ஆயிடுச்சு அது சார்ந்த எதுவுமே கிடைக்காது அப்படின்னு எடுக்க வேண்டாம். உபரியாக இல்லை, ஒருத்தருக்கு தேவையான அளவு இருக்கும், அவருக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அந்த வருமானம் வந்திருக்கும். யாருக்கும் செய்ய முடியாது அவரால். அடுத்தவங்களுக்கு தானமாகவோ அல்லது இவர் கொண்டாடுற மாதிரியோ இருக்காது, அதுதான் பொருள். இந்த உச்சமும் எல்லா நேரத்திலையும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உச்சமா இருந்துச்சுன்னா அது சார்ந்து இவங்களுக்கு ஈகோ இருக்கும். ஆட்சியா இருந்தாலே கொஞ்சம் ஈகோ இருக்கும், உச்சமா இருந்தா என்ன ஆகும்? இன்னும் ரொம்ப இருக்கும். அப்போ சில நேரங்களில் அவமானப்பட வேண்டி வரும். எதுவுமே நல்லதில்லை தான், உச்சமா இருந்தாலும் நல்லதில்லை, நீச்சமா இருந்த, அதாவது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது அவ்வளோ சேர்ந்து ஒரு நெகட்டிவ் வரும். ஒரு மேடு இருக்குன்னா கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளம் இருந்தே ஆகணும். ஏன்னா எங்கேயாவது வெட்டி மண்ணை கொண்டு வந்துதான் இங்க போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டுல ஒரு 10-20 பில்லியனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, என்ன பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மள மாதிரி யாரோ ஒவ்வொருத்தரும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் டேக்ஸுங்கிற முறையிலயோ ஏதோ ஒரு வகையில இழந்திருப்போம். அதை ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தள்ளுபடின்ற பேர்லயே ஏதோ ஒண்ணுல போய் சேர்ந்திருக்கும். இப்ப எங்கேயோ வெட்டப்பட்ட குழிதான் எங்கேயோ கொண்டு போய் மேடாக கொட்டப்படுகிறது. அது மாதிரி ஒவ்வொரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அதனால நல்லதும் இருக்கும், கண்டிப்பா கெட்டதும் இருக்கும். நீங்க கோடீஸ்வரர் எல்லாம் பாருங்க, அந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது அவங்களுக்கு. அதாவது எப்ப பார்த்தாலும் ஃபிளைட்ல போவாங்க, அவங்க குடிக்கிற காஃபி 500 ரூபாயா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் காப்ரே, அந்த மாதிரி பழைய பாட்டு ஒண்ணு. எங்களுக்கு அது சின்ன வயசுல பார்த்த படம், இப்ப இருக்கவங்களுக்கு அது பழைய படம், ரஜினி படம் ஒண்ணு. ஏதோ அது பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படி இருப்பாங்க. நினைத்தாலே இனிக்கும், நல்லா இருக்கும் பாட்டு எல்லாமே. அந்த இதுக்கு டைட்டிலே இது ஒரு தேனிசை மலை அப்படின்னு தான் அந்த டைட்டிலே வரும். அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குமே தவிர அவங்களுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப ஒன்றை கொடுக்கும் பொழுது வேறொன்றை இழக்க செய்யறாங்க தான். ஆனா அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சது மட்டும்தான் தெரியும். சரி, கதைக்கு ரொம்ப போயிடுவோம். இப்ப உச்சம் ஐயா, உச்சம் கேட்டது யாருங்க ஐயா? தாங்க பாண்டியராஜன் கேட்டேன். நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? வேற ஏதாவது சொல்லுங்களா ஐயா? கிடைச்சிருச்சுங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உச்சம் என்பது அந்த நிலையில், அந்த கோணத்தில் அல்லது அந்த ராசியில் இருக்கும் பொழுது அந்த கிரகம் நிறைய ஆகர்ஷண சக்தியை பூமி மீது கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்ப சனி மேசத்துல வந்தாருன்னா அவருடைய வேலையை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா சனி இருள் கிரகம், ஒளி கிரகம் உச்சமாகிற இடத்துல அவருக்கு வேலை இருக்காது. அங்க வரும்போது அவர் நீசம் அடைஞ்சிடுறாரு. இப்ப கரப்பாம்பூச்சியை பத்தி சொல்லும் பொழுது இருட்டில் வாழும் பூச்சின்னு சொல்லுவோம். அதுக்கு இருட்டுல தான் மகத்துவம், பகல்ல அது எங்க போச்சுன்னே தெரியாது, ஓடி ஒளிஞ்சுக்கும். அது மாதிரி. வாழ்க வளமுடன். இப்போ வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி பதில போகும்போது நல்லாதான் இருக்கும். கேளுங்க, நிறைய கேளுங்க, கேட்டாதான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சில மீனிங் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன மீனிங் தெரியல? நீங்க அந்த கட்டம் போடுங்களேன், கட்டத்தை எடுத்தா கட்டத்தை காட்டவா? இந்தா வரேன். அப்பவே கேட்டுருங்க சாமி. சொல்ல என்ன புரியல?
அது இப்போ இங்க இருந்து இங்க வரல இருக்கிறது மேஷராசி. இப்ப வாசகன் வேதகன் அது வேண்டாம். அது நான் இங்க அது வேற ஒரு இதுக்காக தசாபுத்தியில வர்றது, அது வேண்டாம். சரி சரி, அதை சொல்லிடுறேன், கேட்டதுனால சொல்லிடுறேன். இப்ப சூரிய தசையில புத்திகள் வரும் இல்லையா, செவ்வாய் புத்தி அப்படி இப்படின்னு மத்த மத்த கிரகங்களுடைய புத்தி, அதாவது 9 புத்திகள் வரும். ஒரு தசைக்கு 9 புத்திகள் வரும். அப்ப சூரிய தசையில செவ்வாய் புத்தி வந்துச்சுன்னா அது போதகன், அப்படின்னா போதனை செய்யறவரு, வழிகாட்டுவார், அந்த மாதிரியான சூழல். அந்த டைம்ல யாராவது வந்து ஒரு வழிகாட்டுவாங்க. சூரிய தசை செவ்வாய் புத்தி நடந்துச்சுன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புக்கு போறோம், அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு பணமெல்லாம் தர முடியாது, நான் ஒரு வழி சொல்றேன், அவரை போய் பாரு அப்படின்னு ஒரு போதனை பண்ணி அனுப்புவார். காரகன் அப்படின்னா அதை செய்ய வேண்டிய காரகன் அவர் தான். அப்ப சூரிய தசையில குரு புக்தியில என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாக கிடைக்கும். காரகம். பாசகன்னா கிடைக்க வேண்டியதுக்கு மேலேயே கொடுப்பார். ஏன்னா பாசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இப்போ அப்பா வந்து பையனுக்கு ஒரு இன்னைக்கு 50 ரூபா பாக்கெட் மணி கொடுன்னு கொடுத்துட்டு போறாங்க. அம்மா பாசக்கார அம்மாவா இருந்தா ஒரு 100 ரூபாய கொடுத்து அனுப்பும். அப்பா கொடுத்தாரு, இருந்தா கொண்டு போடான்ட்டு. அதுதான் பாசகன். வேதகன் அப்படின்னாவே வேதனை, கஷ்டப்படுத்துவாருன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய மீனிங். சரியா? தேங்க்யூ. அது ஒரு மெட்டீரியலை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து இடம் இருக்குதே வேஸ்டா, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணி வச்சோம்னா மக்களுக்கு பயன்படுமேன்னு போட்டது, அது குழப்பத்தை உண்டாக்கிருச்சு. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்ப போட்ட அட்டவணையை குரூப்ல போட்டீங்கன்னா கூட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம் சார். நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு இதா இருக்கும், அது படிக்கிற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே குரூப்ல போட்டுருவேன். சரிங்க சரிங்க. அதே மாதிரி கிரக காரகத்துவங்களும் போட்டீங்கன்னா நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம் ஐயா. அதுக்கெல்லாம் பிரிண்ட் அவுட்ல எப்பவும் எடுக்காதீங்க, வேஸ்ட். ஏன்னா 4 நாள்ல மனப்பாடம் ஆயிடும் உங்களுக்கு இந்த விஷயம். மியூட் பண்ணிக்கங்க, நான் சொல்றேன். உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. அதாவது பிரிண்ட் அவுட் ஏன் எடுக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, பவர் பாயிண்ட்ல நான் கிரக காரகத்துவங்கள் போடுவேன், நிறைய பேஜஸ் வரும். அதை நீங்க செல்லுல வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல மனப்பாடம் ஆயிடும். பிரிண்ட் எடுத்து வச்சீங்கன்னா, நான்லாம் ஆசைப்பட்டு நிறைய பிரிண்ட் எடுத்து வேஸ்டா கிடக்குது, குப்பை மாதிரி கிடக்கும். உங்க மனசுலயே பதிஞ்சிரும். நீங்க எடுத்துக்கங்க, நான் வேண்டாம்னு சொல்ல ஆர்வம் இருந்தா நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். ஆனா அதுல வேஸ்ட் பண்ணாதீங்க. சில இதை பிரிண்டிங் செலவு, அப்புறம் திரும்ப பேப்பர், கொஞ்ச நாள்ல அது பேப்பர், பழைய பேப்பர் நிறைய சேர்ந்து போயிடும். வீட்டுல இப்ப சொல்றேன், குரு பெயர் சென்னைக்கே சொல்றேன், வீட்டுல பழைய பொருட்களை நிறைய சேர்த்து வைக்காதீர்கள். சனியினுடைய முக்கியமான காரகத்துவம் வந்து பழைய பொருட்கள், இரும்பு, உபயோகம் இல்லாத பொருட்கள். அதனால முதல்ல பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணீங்கன்னாவே பல பிரச்சனைகள் வந்து வீட்டுல தீரும். ஏன்னா அனுபவத்துல நீங்க பாருங்க தெரியும். உங்க கப்போட அப்பப்பா ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு இடையாவது கப்போட சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் சுத்தமா வச்சுங்க. பழைய பயனில்லாத பழசை சேர்த்து வைக்காதீங்க. அதனால வந்து சனியனுடைய ஆதிக்கம் நம்ம வீட்டுல அதிகமாகும். வாழ்க வளமுடன். ஏன்னா இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா நீங்க செல்லுலயே வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்க்கும்போது மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து இப்ப தேவைப்படாது நமக்கு. வாழ்க வளமுடன். அது இல்லாம காரகங்கள் நீங்க சொந்தமா சொல்லி பழகுங்க, எடுத்து பழகுங்க. எந்த புக்லயும் இல்லாத காரகங்களை உங்களால எடுக்க முடியும். இப்ப நான் நட்சத்திரத்துக்கு சொன்ன காரகங்கள் இதுக்கு முன்னாடி வகுப்புல நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி பேட்ச்ல சொல்லல. ஏன்னா அன்னைக்கு நான் அதை அப்படி யோசிக்கல. இது எங்கேயும் நான் படிக்கல. ஒரு மெஷின்ல பார்ட் 2 ஈக்குவலா மடிக்கிற பார்ட் இருக்கு சார், அந்த பார்ட் ஃபால்ட் ஆகும் சார்னு சொல்ற அளவுக்கு அன்னைக்கு நான் யோசிக்கல. அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அதை நீங்க அதை வந்து இன்னும் அடுத்த நிலைக்கு போய் பிரசன்னம் போட்டு சொல்ற அளவுக்கு வந்தீங்கன்னா தாராளமா சொல்ல முடியும். காரகங்கள் சொந்தமா எடுத்து போலீங்க. ரைட், நான் போட்டு விட்டுறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி.
அப்படியே ஐயா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ஐயா அந்த வக்ரம் ரிவர்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்கய்யா, அது வந்து கோள்கள் அப்படி ரிவர்ஸ் ஆகுதா? கோள்கள் வந்து ரிவர்ஸ் சரி மியூட் பண்ணிக்க, நான் சொல்லிடுறேன். கோள்கள் வந்து ரிவர்ஸ் ஆகிறது இல்ல. இப்போ வந்து இதுக்கு ஸ்டேடியத்தை சொல்லலாம். ஸ்டேடியத்தை சொல்லும்போது வட்டங்கள் வந்து இப்போ ரன்னிங் ஓடுறாங்கன்னா வட்டங்கள் வந்து உள்வட்டம் வெளிவட்டம்னு பெருசு பெருசா போயிட்டே இருக்கும். சேர்ந்த மாதிரி கிளம்புறதா வச்சுக்குவோம். ஒரு கோடு நேரா போட்டு ஸ்டேடியத்துல உள்வட்டத்துல ஒருத்தர் அதே இடத்துல இப்ப ஆக்சுவலா காட்டுறது வந்து வெளிவட்டத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி வச்சு காட்டுவாங்க. நம்ம வந்து நேரா நிக்கிறதாவே வச்சுக்குவோம். நேரா கோடு போட்டு நிக்கிறதா வச்சுக்குவோம். இப்ப கிளம்பி ஓடுனா வெளியில இருக்க ஒரு வேகமா ஓடுனா கூட உள்வட்டத்துல இருந்து ஓடுறவருக்கு பின்னாடி இருக்கவர் எப்படி இருக்க மாதிரி தெரியும். அதாவது அதுக்கு வெளியில இருக்கவருக்கு அதாவது உள்ள இருக்கிற வட்டம் 1ன்னு வச்சுக்கோங்க, வெளியில இருக்க வட்டம் 2, அதுக்கு வெளியில இருக்க வட்டம் 3 அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ 1ஆம் நம்பர் வட்டத்துல 2ல 3ல எல்லாம் நேரா நின்று ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளியில இருக்க வட்டம் வந்து பெருசா இருக்கிறதுனால சுற்றளவு அதிகம். ஒரே வேகத்துல ஓடினா கூட அவர் பின்னாடி வர்ற மாதிரி தெரியும். ஒருத்தர் வந்து கேமரா வந்து அந்த முன்னாடி முதல் வட்டத்துல இருக்க ஒரு மேல கேமரா வச்சாங்கன்னா அந்த கேமராவுக்கு வந்து எப்படி தெரியும்னா பின்னாடி இருக்க அதாவது 2வது வட்டத்துல இருக்கவர் பின்னாடி போற மாதிரி தெரியும். சரி, நான் இத வந்து இதுல போட்டு காட்டிடுறேன். ஓட்டப்பந்தயத்துல அந்த மாதிரி தெரியும். அதுதான் சொல்றேன், ஓட்டப்பந்தயத்தை சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் இப்ப பிரசன்ட் பண்ணியே காட்டிடுறேன், அதை இன்னும் நல்லா புரியுற மாதிரி. இன்னொரு விஷயம், இன்னைக்கு அநேகமா கிரககாரத்து உங்களுக்கு போக முடியாதட்டு இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் சந்தேகம் எல்லாம் போறது. காரத்துவங்கள் வந்து பெரிய விஷயம் இல்லை. போர்டுக்கு போயிடுவோம். சொல்லுங்க ராஜா ஐயா, சொல்லுங்க ஐயா. சரி, போர்டுக்கு வந்ததுனால உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு 2 வகுப்புக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஹோரை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஹோரா எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த இதை சொல்லிடுவோம். இப்போ இந்த இடத்துல இது மையம் அப்படின்னு வச்சுக்குவோம். போர்டு தெரியாதவங்க செல்லுல ஸ்கிரீனை ஜூம் பண்ணி நகர்த்தி பாருங்க, கரெக்டா வரும். இப்ப நம்ம இங்க இருந்து ஆக்சுவலா உண்மை என்னன்னா சூரியன் இங்க இருக்கு, கோள்கள் இங்க சுத்திட்டு இருக்கு, பூமி இங்க எங்கேயாவது இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். பூமி இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். பூமி இருக்க மாதிரி அதுல எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஐயா தெரியுதா தெரியலீங்களா? செல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜூம் பண்ணிட்டு ஸ்கிரீனை வந்து அப்படியே நகர்த்துங்க, அங்கிட்ட வந்துடும். நகர்த்தி பாருங்க, தெரியும். தெரியுதுங்க ஐயா. வாழ்க்கை உண்மையிலேயே கோள்கள் எப்படி சுத்திட்டு இருக்குன்னா சூரியன் மையத்துல இருக்கு. இது சூரியன் வச்சுக்கோங்க. பூமி வந்து மற்ற கோள்கள் மாதிரியே பூமியும் சுத்திட்டு இருக்கு. இங்க வந்து புதன் சுத்திட்டு இருக்கு. இது புதன். இதுக்கு அடுத்த வட்டத்துல சுக்கிரன் சுத்திட்டு இருக்கு. சுக்கிரன் கொஞ்சம் பெருசு இல்லையா? இதுக்கு அடுத்த வட்டத்துல பூமி சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெளியில செவ்வாய் அப்படி போகுது. இப்ப பூமி வந்து இங்க சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமியில இருந்து பாக்குறோம். கொஞ்சம் புதனை இங்க போடுவோமா? புதனை வந்து இந்த இடத்துல போடுறேன். இது வந்து புதன், இது சுக்கிரன். இங்க இருந்து பார்க்கும்போது புதனும் போற மாதிரி தெரியும், சுக்கிரனும் போயிட்டு இருக்கு மாதிரி இந்த பக்கம் போற மாதிரி தான் தெரியும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த புதன் உள்வட்டத்துல போறதுனால இங்க வந்துடும். சீக்கிரம் இது வேகமா, அதாவது வேகமானா இது கொஞ்சம் தூரம் தான் போகுது இல்லையா? இது ரொம்ப தூரம் போகுது. இப்ப
நம்ம இது ரெண்டையும் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, இது வந்து முன்னாடி போன மாதிரியும் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பின்னாடி போன மாதிரியும் தெரியும். இது ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா சப்போஸ் இங்க இருந்து பாக்குறதா வச்சுக்கோ, பூமியை வந்து வேற இடத்துல மாத்தி வச்சுக்கோ. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நிலையில தான் வந்து வக்ரம் ஆகும், எல்லா நேரத்திலயும் வக்ரம் ஆகாது. இப்போ பூமி இங்க இருக்கிறதா வச்சுக்கோங்க. இங்க இருந்து பார்க்கும்போது புதன் இங்க இருக்காரு, சுக்கிரன் இங்க வராரு. அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா, சுக்கிரனும் நகர்றாரு. அதாவது சூரியன் இருக்கு, சூரியன் இங்க இருக்கு, சுக்கிரன் இந்த கோணத்துல தெரியுது, சாரி புதன் இந்த கோணத்துல தெரியுது, சுக்கிரன் இந்த கோணத்துல தெரியுது. ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு முன்னோக்கி அப்படின்னு தெரியும். ஆனா கொஞ்சம் ஆன உடனே என்ன ஆகும்னா, இது இங்க வந்துரும், இதுவும் இங்கதான் வந்திருக்கும். ஆனா இந்த வட்டம் பெருசா இருக்கிறதுனால என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இது இன்னும் கூட இங்க வந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். இப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது முன்னாடி வந்துருச்சு. முதல்ல புதனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருந்துச்சு, இப்ப பார்த்தா புதனுக்கு பின்னாடி சுக்கிரன் இருக்கு. அதனால சுக்கிரன் பின்னோக்கி போகுது அப்படின்னு தோணும். ஆனா இது உண்மையிலே போயிட்டு தான் இருக்கு, இதுவும் போயிட்டு தான் இருக்கு. அந்த இதை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இதை விட இது பின்னாடி இருக்க மாதிரி தோன்றும். ஆனா அது பின்னாடி போகாது, அது வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் இந்த நிலை மாறும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில என்ன ஆகும்னா மீண்டும் அந்த இந்த ஏன்னா சூரியனும் சுத்திட்டு வருது இல்லையா, அதனால ஒரு நிலையில என்ன ஆகும்னா மீண்டும் இங்கிட்ட வந்த மாதிரி தெரியும். ஐயா அதனால பலன் ஏதாவது மாறுங்களாங்கய்யா? பலன் மாறும். நல்ல பலனாங்கய்யா கெட்ட பலனாங்கய்யா? சில நேரங்கள்ல நல்லதா வரும், சில நேரங்கள்ல இதா வரும். இப்ப சொல்றேன் அது எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறேன் நானு. வக்ரம் இந்த இருந்து சொல்லிடலாமா? வக்ரம்னா என்ன அர்த்தம்? பின்னோக்கி போகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? பின்னோக்கி இப்ப நான் ஒரு சண்டைக்கு போறேன், ஒரு சண்டைக்கு போறேன், பிரச்சனை ஆகுது, பின்னாடி வந்துடுறேன். இது நல்லதா கெட்டதா? ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு இடத்துக்கு சினிமாவுக்கு போறேன், டிக்கெட் கவுண்டர்ல ஒரு பிரச்சனை, நல்லது. இப்ப நான் வந்து வக்ரமான ஆளு, நான் போயிட்டு என்ன பண்ணிடுறேன், பின்னாடி வந்துடுறேன். இப்ப எனக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லது. நல்லது ஐயா. அதே நேரம் நான் ஒரு வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு போயிட்டு என்ன வேலை இது, இதை விட நல்ல வேலைக்கு போலான்ட்டு அந்த வேலையை நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன், வேற வேலைக்கு போலான்னு. இப்போ கெட்டது. ஒரு ஆபத்து வருது, அதுல இருந்து தப்பிச்சுக்குவோம். ஒரு வேலைக்கு போறோம், முதல்ல போற வேலையை விட்டுருவோம். நல்லதா கெட்டதாங்கிறத சூழ்நிலை தான் முடிவு பண்ணுமே தவிர நாம முடிவு பண்றது இல்ல. முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா? நல்லது என்பதும் கெட்டது என்பது இது கிடையாது. நல்லது இருந்துச்சுன்னா கூடவே கெட்டதும் இருக்கும். அந்த மாதிரிதான் வக்ரம் வந்து எதுலையும் தப்பிச்சுக்குவாங்க, எந்த சூழ்நிலையிலையும் தப்பிச்சு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. அதே சமயத்துல எது நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு தடையாகி ரெண்டாவதா தான் நடக்கும். அப்ப அத கெட்டதுன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் திதிசூன்யம் நம்ம சொல்ல போறது இல்ல, இதேதான் திதிசூன்யத்துக்கும். திதிசூன்யம் என்பது இருட்டு. இப்ப லக்னாதிபதி இருட்டுல இருந்தாருன்னா என்ன ஆகும்? அவருக்கு எதுவுமே, அவருடைய புகழ் வெளியே தெரியாது, அவருடைய திறமை வெளியே தெரியாது. அதே சமயத்துல வெளியில இருந்து யாரும் அவரை தாக்கவும் முடியாது, ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, அவர் மேல எந்த பிரச்சனையும் வராது. இப்படி ஒன்னொன்னுலயுமே ஒரு அட்வான்டேஜ் தேடி நம்ம தான் தேடணும். இப்படி ஒண்ணு இருக்கா, அப்ப கண்டிப்பா இதனால ஒரு நன்மை இருக்குமே. ஒருத்தருக்கு பலன் சொல்றோம், நெகட்டிவ் பலன் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிட்டு உங்களுக்கு இதனால இப்படி ஒரு நன்மை இருக்கு சார்னு சொல்லிருக்கணும். கண்டிப்பா எப்ப நெகட்டிவ் பலன் பாக்குறீங்களோ அதை சார்ந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பலன் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. சரி, இதோட நம்ம கோரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கோரை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை, நிறைய விஷயத்துக்கு பயன்படும் கோரை.
ஒரு வேலையை துவக்கிறோம். இதெல்லாம் துவக்கிறதுக்கு தான். கோரை மாதிரி எல்லாம் பலன் பார்க்கறதுக்கு பயன்படுறதை விட முகூர்த்தம், முகூர்த்தம்னா திருமண முகூர்த்தம் மட்டும்தான் கிடையாது. எந்த ஒன்றையும் தொடங்குவதற்கு உரிய நேரம், அதுதான் முகூர்த்தம் அப்படின்னாங்க. முகூர்த்தம்னா நேரம். அப்போ நமக்கு இந்த முகூர்த்தம், அதாவது நேரம் கோரை தெரிஞ்சதுன்னா கோரையை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு போய் அட்டவணையை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இது என்ன ராசி? மேஷ ராசி. மேஷ ராசி. அதிபதி யாரு? அதிபதி செவ்வாய். செவ்வாய் ராசி. ராசி சுக்கிரன் அதிபதி ஐயா. மிதுன ராசி. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. மிதுன ராசி புதன் அதிபதி. கடகம். கடகம் சந்திரன். சந்திரன். சிம்மம் சூரியன். ராசி சூரியன். புதன். துலாம் சுக்கிரன். துலாம் சுக்கிரன். ரிஷபம் செவ்வாய். செவ்வாய். தனுசு குரு. மகரம் சனி. கும்பம் மீனம் குரு. இப்போ ஒரு கிழமை, திங்கள் கிழமைனா காலையில 6 to 7 1 மணி நேரத்துக்கு திங்கள் ஓரை, அதாவது சந்திர ஓரை இருக்கும். 6 to 7னா நீங்க காலண்டர்ல பாத்தீங்கன்னா 6 to 7 தான் போட்டிருப்பாங்க. அப்படி இல்ல, சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் அப்படிதான் எடுத்துக்கணும். சூரியன் 6:30க்கு உதிக்குதுன்னா 6:30 to 7:30 சந்திர ஓரை அப்படின்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் செவ்வாய் ஓரை. புதன்கிழமை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் புதன் ஓரை. வியாழக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் குரு ஓரை. வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் சுக்கிர ஓரை. சனிக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் சனி ஓரை. சரி, ஞாயிற்றுக்கிழமை சொல்லலையா? ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை. சூரிய உதயத்துல இருந்து சூரிய ஓரை. சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த அதுக்கப்புறம் எப்படி மாறும்? இப்ப திங்கட்கிழமை சந்திர ஓரை முதல்லனா அதுக்கு அடுத்த ஓரை என்ன வரும்? என்ன செய்றீங்க? இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறை சொல்லியிருப்பாங்க. இந்த 4 கட்டம் விட்டு வர ஒரு முறை இருக்கும். அது எங்க படிச்சிருக்கலாம் நீங்க. நம்ம ஒரு முறை சொல்றோம். இத இப்படி அழிச்சிருங்க. இப்ப பாருங்க, திங்கட்கிழமை சந்திர ஓரை, 2வது ஓரை சனி ஓரை வரும். சூரிய உதயத்திலிருந்து முதல் 1 மணி நேரம் திங்கட்கிழமை சந்திர ஓரை, அடுத்தது சனி ஓரை, 3வது குரு ஓரை, 4வது செவ்வாய் ஓரை. சூரியனை எங்கேயுமே காணோமே. சூரிய ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. திரும்ப எத்தனை இருக்கு இதுல? 1 2 3 4 5 6 7. திரும்ப 8வதாக இங்கதான் வரும். அவ்வளவுதான், அப்படியே சுத்திட்டு வரும். நீங்க இதை வச்சு ஈஸியா சொல்லலாம். இது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல எதாவது கஷ்டம் இருக்கா? இந்த இடத்துல மட்டும் சூரியன் எங்க போடுறதுன்னு பாத்துங்க. செவ்வாய்க்கு அடுத்து சூரியனை போடணும். இது மேஷம்தான், ஆனா சூரியனை அங்க போட்டு. இதுக்கு காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அது வேற முறையில வடிவமைச்சிருக்காங்க. நம்ம இந்த மெத்தட்ல இது ஒரு குறுக்கு வழி ஞாபகம் வச்சுக்கிறது, அவ்வளவுதான். இன்னும் ஒரு தடவை சொல்லித்தாங்க ஐயா. இன்னொரு தடவையா? வாழ்க்கை வளமுடன். இப்போ இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை.
நம்ம 6 to 7 அப்படின்னு சூரிய உதயம் 6ன்னு வச்சுக்குவோம். 6 to 7 என்ன இருக்கும்? 6 to 7 புதன் வரையா இருக்கும். 7 to 8 புதனுக்கு அடுத்தது என்ன இருக்கு? சந்திரன். சந்திர வரை இருக்கும். 8 to 9 சனி வரை வரும். 9, 10 குரு வரை வரும். 10, 11 செவ்வாய் வரை வரும். 11, 12 சூரிய வரை. திரும்ப 12 to 1 சுக்கிர வரை. 1 to 2 புதன் வரை. கீழே போர்டு தெரியாம போயிடலாம். 2 to 3 புதனுக்கு அப்புறம் சந்திரன் வரை. 3 to 4 என்ன வரும்? சனி வரை. இப்ப செக் பண்ணிடுவோம் நம்ம. 4 to 5 என்ன வரை? குரு வரை. 5 to 6 செவ்வாய் வரை. 6 to 7 சூரியன் வரை. 7 to 8 சுக்கிர வரை. 8 to 9 புதன் வரை. இப்ப புதன் வரை இருக்கணும். பாத்துருவோமா? யாராவது வச்சிருந்தீங்கன்னா பாருங்க நெட்ல, அல்லது பஞ்சாங்கத்துல பாருங்க, அல்லது சாப்ட்வேர்ல போட்டு பாத்துருங்க. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரைன்னு. புதன் வரை தான் சார். புதன் வரை சரியா? இது மாதிரி நீங்க போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது புதன்கிழமைக்கு. அப்படி இல்லாம வியாழக்கிழமை இருந்தா இங்க இருந்து ஆரம்பிக்கும். இது அதே மாதிரி 6 to 7ன்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு சூரிய உதயம் என்னவோ அதுல இருந்து 1 மணி நேரம் போட்டுக்கணும். வாழ்க்கை வளமுடன். புரிஞ்சிருச்சா? புரிந்ததோ? மகிழ்ச்சி. எதுக்கு சார் ஓரையை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஏதாவது கிளம்புறீங்க, ஏதாவது ஒரு நல்ல புதுசா தொடங்குறதுக்கு தான். ஒன்னொன்னும் சாப்பிடறதுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. புதுசா ஏதாவது தொடங்குறோம், ஆபீஸ் போறோம்னா டெய்லி ஆபீஸ் போறதுக்கு எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. முதல்ல ஒரு ஜாப்ல. ஏன்னா இது ஜோதிடத்தையும் பெருசா அதையே நான் இன்னும் கேமரா நீங்க விஷுவலா தெரியலையே. ஏன்னா ஜோதிடத்தையே முழுமையா நம்பிக்கிட்டு சோம்பேறியா இருக்கக்கூடாது நம்ம. அது ரொம்ப முக்கியம். முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். என்னதான் இருந்தாலும் நம்ம உழைப்புக்குண்டான பலனை கொடுத்தாகணும். அவங்க அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். கடவுளா இருந்தாலும் சரி, யாருனாலும் நம்ம செய்யறதை கொடுக்கலன்னா அவங்க கடவுள் கிடையாதே. எல்லா நீதிக்கும் விதிகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள் கடவுள். நீங்க என்னதான் உங்களுக்கு மோசமான நேரமா இருந்தாலும் அத்தனையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு. விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரம் ஞாபகம் இருக்கா? காயத்தை திரியாக்கி அவர் கடைசியா சமர்ப்பணம் பண்றார் சிவன்கிட்ட. காயத்தை தன்னுடைய உடம்பையே திரியாக்குனார். திரியாக்கி அந்த இதுல எரிச்சார். தன்னுடைய உடலை தன்னுடைய உடையிலேயே தானே எரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தவசக்தி இருந்தது. அப்போ முயற்சி தடை வந்துகிட்டே இருக்கு. முயற்சி கடைசியில வேற வழியே இல்லாம அவருக்கு அருள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி நம்ம என்னதான் டைம் சரியில்லைனாலும் நம்பிக்கையோட உழைச்சோம்னா கண்டிப்பா அதற்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த நீங்க காலையில இந்த மந்திரம் சொன்னா அது நடந்துரும், அந்த மந்திரம் சொன்னா இது நடக்கும், இதெல்லாம் நம்பி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்னும் ஆகல. மந்திரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா இந்த மந்திரத்துல மாங்காய் விழுகுமான்னு கேட்பாங்க. நீங்க மரத்துல உட்காந்து மந்திரத்தை சொன்னா மாங்காய் விழுந்துருமான்னா விழாது. அதுக்கு பதிலா யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு, கண்ணு செல்லம் நீ ரொம்ப நல்ல பையன்டா, இந்திரா கண்ணு
நம்மளால மரம் ஏற முடியல, இப்ப என்ன செய்யலாம்? ஒரு ஜீவனை கூப்பிட்டு வாழ்த்தி, தம்பி இதை செஞ்சு கொடுறா செல்லம் அப்படின்னா அவன் மாங்காயை கொண்டு வந்து கொடுத்துருவான். அதுதான் மந்திரம். அதை விட்டுட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்னா அது நடக்கும், அந்த மந்திரத்தை சொன்னா அது நடக்குங்கிறதெல்லாம் அப்படி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ செஞ்சிருக்கீங்க, அதனால இந்த மந்திரம் சொல்லும் போது அது நடக்குது, அதுதான் அர்த்தம். மந்திரம் சொல்வதனால மட்டும் நடக்காது. மந்திரம் சொல்றப்ப நடக்குதுன்னா நீங்க அதுக்குண்டான உழைப்பை போட்டிருக்கணும். அதை நல்லா இந்த இதெல்லாம் போயிட்டு பார்க்க போறவங்க அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்குங்க. அப்படி பார்த்தா இப்ப யட்சினிய இது விஷயங்கள் என்னுடைய மாணவர்களுக்கு தெரியணும். யட்சினிய விற்கிறேன்னு சொல்றாங்க. யட்சினி அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்கி அதை வந்து நான் விற்கிறேன், வாங்கிக்கங்க, 2 லட்சம் 5 லட்சம், நீங்க சொல்றதெல்லாம் அது செய்யும், ஏவல் செஞ்சு கொடுக்கும் உங்களுக்குன்றான். ஏன்னா என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு அதையான நீ விற்கணும்? 2 லட்சத்துக்கு அதையா விற்கிற? நீ தான் அதை சொன்னா போய் 10 லட்சத்தை கொண்டு வரும், 1 கோடியே கொண்டு வரணும். அப்படி இருக்கிறத நீ ஏன் விற்கணும்? இதையும் நம்பி வாங்குற மக்களும் இருக்காங்க. அவ்வளவு செய்யும்னா அவன் ஏன் வந்து வியாபாரம் பண்ணிட்டு அலையறான்? உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. அதனால உங்களுக்கு வர வேண்டியது உழைப்பை போட்டால் கண்டிப்பா வரும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சாராவளி அப்படிங்கிறதுல கல்யாணவர்மர் வந்து என்ன ஜோதிடத்துல சாராவளிங்கிறது ஒரு முக்கியமான புத்தகம். அதுல கடவுள் வாழ்த்து முக்கியங்கிறது முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது குரு சிஷ்ய உரையாடலா வரும். சிஷ்யன் கேட்பான் குரு கிட்ட, கடவுள் வாழ்த்து முக்கியமா அப்படின்னு. ஆமா, எதை தொடங்கினாலும் கடவுள் வாழ்த்தோட தொடங்கணும்னு சொல்லுவார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சூரியனுடைய காரகத்துவங்களை ஆரம்பிச்சு வச்சிருவோம். சூரியன் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லி 2 விதமான கதைகள் இருக்கு. ஒண்ணு முதல்ல தோன்றியது கிருஷ்ணன் அப்படின்னும், அவர் வந்து பிரம்மாவை படைத்ததாகவும், அப்புறம் நிறைய உயிர்கள் தோன்றணுங்கிறதுக்காக பிரம்மா வந்து அவருக்கு அந்த ரிஷிகளை படைத்ததாகவும், அவங்க கல்யாணம் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு வரிசையா பேர் வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்படி வந்து பிரம்மாவோட பேரனா வர்றது ஒரு வகை. இன்னொன்று வந்து விஷ்ணுவே படைத்தார் என்பது ஒரு கதை. எனிஹவ், சூரியன் தான் நம்ம அறிவியல் முறைப்படி எல்லா கோள்களுக்கும் அல்லது குறைந்தபட்சம் பூமியில இருக்க உயிரினங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சூரியன் இல்லைன்னா விவசாயம் நடக்காது, எந்த பொருளும் விளையாது. ஏன்னா சூரிய ஒளி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் எல்லாமே அப்படியே வாடி வதங்கி காஞ்சி போயிடும். இப்ப சூரிய ஒளியும் அவசியம்தான். அதே நேரத்தில் அது அதிகமாச்சுனாலும் ஆபத்து. சூரிய ஒளி அதிகமானாலும் செடி காஞ்சி போயிடும். இப்ப சொல்லுங்க, சூரிய கிரகம், சூரியன் ஒரு பாவ கிரகமா சுப கிரகமா? இப்படி எடுங்க நீங்க. ஏன்னா சூரியனை சில பேர் பாவ கிரகம்னு சில கிரந்தங்கள் சொல்லியிருக்கோம், சிலர் வந்து சுப கிரகம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 50-50 தான். இதுலயே காரணங்கள் வந்து வேற இதுல வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் படிச்சதுல எனக்கு சொன்ன குருமார்கள்லாம் சொன்னது பாத்தீங்கன்னா, இரவு பாதி நேரம் இருக்கு, பகல் பாதி நேரம் இருக்கு, அதனால பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிம்பாங்க. அதை தவறுன்னு நான் சொல்லல, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நேரத்துல எனக்கு தோணுது அது. சூரிய ஒளி அவசியம் தேவைப்படுது, அதே நேரத்துல அது அதிகமா இருந்தாலும் செடிகள்லாம் காஞ்சி போயிடுது. அதனால சூரியன் அரை சுபர் அரை பாவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சில நேரங்கள்ல அவர் நன்மை செய்வார், சில நேரங்களில் அவர் தீமை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியனுடைய காரகங்கள் அப்படின்னா இதையும் நானா சொல்ல போறதில்ல. இந்த இப்ப எப்படி அவர் சுபரா பாவரா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணமோ நாம, அதே மாதிரி கோள்கள் எல்லாம் சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால சூரியனை சுற்றி வருகிறது. எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. அப்ப சூரியன் மையத்துல இருக்கு. மையம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடம், என்ன சொல்லலாம், வாஸ்து பாக்குறீங்க,
சூரியன் கெட்டு போயிருக்கார், என்ன சொல்லலாம்? உங்க வீட்டுல மையப்பகுதியில பிரச்சனை இருக்கு சார், மையத்துல ஏதாவது டாய்லெட் வச்சுக்கிட்டீங்களா, மையத்துல ஏதாவது. இப்ப ஒரு வாஸ்து பார்த்தவங்களுக்கு தெரியும், 4 மூலைக்கு கயிறு பிடிச்சு அது சந்திக்கிற அந்த நடுவுல இன்டர்செக்ட் பண்ற இடம் வந்து சூரியஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது, அது ஃப்ரீயா இருக்கணும். இது வாஸ்து வகுப்பு, முக்கியமான வாஸ்து டிப்ஸ் இது. வீட்டுல 4 மூலைக்கும் மூளை விட்டம்னு சொல்லுவோம். மூளைக்கு மூளை கயிறு பிடிச்சோம்னா அந்த கயிறுகள் 2 கயிறு பிடிச்சிருப்போம் இல்லையா, 2 மூளைக்கு. அந்த 2 கயிறு நடு எக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ் வெட்டும் புள்ளியில வந்து அந்த ஸ்தானம் வந்து சூரிய ஸ்தானம் அப்படிம்போம். அந்த இடத்துல சுவரோ படியோ அல்லது வேற எந்த மாதிரியான விஷயங்களோ அங்க வரக்கூடாது, அது ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துல முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா ஊனம். ஏன்னா சூரியன் வந்து ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க. வெறும் வாஸ்து வச்சுக்கிட்டு பாக்குறத விட நீங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே வாஸ்து குறைய சொல்லலாம். ஞாபகப்படுத்துங்க, ஒரு நாளைக்கு அதை சொல்லிடுறேன், இல்லைன்னா இப்பவே சொல்லிடுறேன். 4ஆம் பாவம் வீடு, அந்த வீட்டுல ஒரு கிரகம் நீச்ச கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரக காரகம் சார்ந்து, அந்த திசை சார்ந்து, அந்த டைரக்ஷன் சார்ந்து. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கிழக்குக்கு உரியவர், மையத்துக்கும் உரியவர். ஏன்னா இது மையம்னு சொல்றது புதுசா தெரியும் உங்களுக்கு. சூரியன் கிழக்கு திசைக்கு உரியவர்னு தெரியும், மையத்துக்கும் அவர் தான். ஏன்னா நீ கிரகங்கள்ல மையத்துல இருக்கவர் அவரு. அப்போ 4ஆம் பாவத்துல சூரியன் நீசம். எந்த வீட்டுக்கு சூரியன் நீசம்? 4னா கடகத்துக்கு சூரியன் நீசம் இல்லையா? துலாவுக்கு நீசம் சார். இல்ல, கடக லக்னத்துக்கு சூரியன் நீசம் ஆவார் 4வது வீட்டுல. கடக லக்னத்திற்கு 4வது வீட்டில் சூரியன் நீசம் ஆவார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். துலாம் வந்து நான் அடுத்த லெவல்ல அங்கிட்டு போயிட்டேன். துலாம்ல சூரியன் நீசம். அப்ப துலாம்ல சூரியன் இருக்காரு. துலாம் வந்து யாருக்கு வீடாக அமையும்? 4ஆம் பாவம் வீடு அப்படின்னா கடக லக்னமா இருந்தாதான் கடகம், சிம்மம், துலாம்னு வரும். அப்ப கடக லக்னக்காரங்களுக்கு வீட்டை குறிப்பது துலாம். கடக லக்னக்கார ஒருத்தருக்கு அல்லது கடக ராசிக்காரருக்கு கூட ஓரளவுக்கு பொருந்தும். நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. இதை சொல்லி அசத்தலாம். போன வகுப்புல இது வாஸ்துனால நான் சொல்லல, எனக்கு ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டேன். எப்பெல்லாம் எது ஞாபகம் வருதோ அதெல்லாம் சொல்லிடுவேன். நான் என்ன படிச்சனோ அது எல்லாத்தையும். இப்போ கடக லக்னம்காரரு சூரியன் நீசமா இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல மையப்பகுதியில ஏதாவது பிரச்சனை இருக்கும். மையத்துல என்ன தேவையில்லாத ஏதாவது வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது கிழக்கு பகுதியில பிரச்சனை இருக்கும். சார் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, கிழக்கு பகுதியில பிரச்சனை இருக்குமே சொல்லுங்க அப்படின்னா உறுதியா இருக்கும் ஏதாவது பிரச்சனை. யாராவது குப்பையை கொட்டி வச்சிருக்கலாம், இப்படிதான் இல்லை, யாராவது குப்பையை கொட்டி வச்சிருக்கலாம். கிழக்கால இருக்கவங்க இவங்கள்ட்ட சண்டைக்கு வர்றவங்களா இருக்கலாம். அந்த பகுதியில பாதை ஏதாவது அடைச்சு போக முடியாம இருக்கலாம். இப்படி ஏதாவது செவரு வந்து அந்த பக்கம் அங்க கேது சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற சுவர் வந்து கிராக் ஆயிருக்கும். இது வாஸ்து நடத்தினா நான் அப்படியே அங்கிட்டு போயிருவேன். கேது வந்து வெடிப்பை குறிப்பார். அப்ப அந்த பக்கம் ஒரு நிலை இருந்துச்சுன்னா அந்த நிலையில வெடிப்பு இருக்கும். அப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். கிழக்கு பகுதியில ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கும். அது சூரியன் மட்டும் இருந்தா ஒரு மாதிரி, அதுல வேற கிரகங்கள் கேதுவெல்லாம் சேர்ந்து இருந்தா ஒரு மாதிரி, அப்படி எடுத்துட்டு போகலாம். கேது வந்து கரையான். கேது கரையான். சின்னது எதெல்லாம் இருக்குதோ, எறும்பு, கரையான், புற்று, அவ்வளவுதான். கைரேகை கொண்டு வந்துடலாம், வாஸ்துவை கொண்டு வரலாம், எல்லாத்தையும் ஜாதகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்ல முடியும். சரி, அடுத்து ஒரு மையத்துல இவரையே எல்லாரும் சுத்தி வர்றதுனால ஒரு குடும்பத்துல சுத்தி வரார், எல்லாரும் அவரை சுத்தியே இருப்பாங்க. அதனால சூரியன் வந்து குடும்ப தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கட்சி தலைவன், குடும்ப தலைவன், அரசியல் தலைவன், அரசின் தலைவன், அதிகாரத்தின் தலைவன், ஒரு அலுவலகத்தின் தலைவன். தலைவன் எங்கெல்லாம், அதாவது லீடர்,
டீம் லீடர், ஒரு டீம் இருக்கு, அங்க வந்து இப்ப ஐடினா டீம் லீடர் இருப்பாங்க, அவரை குறிப்பது சூரியன். பெட்டிஷன் போட்டாங்க, சூரியன் சம்பந்தப்படுறாரு, எப்பா ரவின்னு பேருக்கு வந்தா அவனுக்கு பெட்டிஷன் போட்டுருவான் ஐயா, அப்படி சொல்லலாம். அல்லது உங்க டீம் லீடர் தான் பிரச்சனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய போயிட்டே இருக்கும் அப்படியே. சார் பாஸ்கர், ஆதித்யா, ஆதவன் அப்படி இந்த எடுத்துக்கலாம். மாதிரி 6 அவர் 6ஆம் அதிபதியா இருந்தாருன்னா, ஏன்னா 6 தான் எதிரி. உனக்கு யாருப்பா எதிரின்னா 6ஆம் அதிபதி பேரை வச்சு எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் பிரசன்னம். அப்ப கிரக காரகத்துவங்கள் எங்கெங்க அப்ளை பண்றோம்? நான் கிரக காரகத்துவங்களை மனப்பாடமா சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டு போல, உங்களுக்கு அப்ளிகேஷனை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப குடும்ப தலைவன்ல இருந்து எல்லா தலைவனையும் எடுத்துக்கலாம், மூத்த மகனை எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் பொறுப்பெடுக்கிறது மூத்த மகன். திருமணத்துக்கு பிறகு வந்து அப்பா மாதிரி தான் மாமனார், அதனால சமயத்துல இது மாமனாரையும் குறிக்கும், அம்மாவை கூட சில நேரம் குறிக்கும் சார். இது நீங்க ஒத்துக்கிறதுக்கு மனசே வராது. அம்மாவா? சந்திரன் தானே, அப்பா இல்ல, மூத்த மகன் ஊதாரியா இருக்கான், ஊரை சுத்திட்டு அலையிறான், பெரிய குடும்பம், அந்த அம்மா சம்பாரிச்சு போடுது, அப்ப அதானே சூரியன். நீங்க சந்திரனை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்ப பலன் வராது. சூரியனுடைய வேலையை அவங்க செய்யறாங்க. அப்ப இந்த காரகத்துவம், பொறுப்பு என்ற காரகத்துவம் பாத்தீங்கன்னா அப்ப சூரியனாக அவங்க செயல்படுவாங்க. நிர்வாக பொறுப்பு யாரு? நிர்வாக பொறுப்பு, நிர்வாக தலைமை யாரோ அவங்க வந்து சூரியனா எடுத்துக்கணும். அதனால இதுதான் அதுதான் இல்ல, தலைமை, வழிகாட்டுதல், உதவுதல். கர்ணன் என்ன பண்ணான்? தியாகம். சூரியபுத்திரன் கர்ணன் தன்னுடைய கவச குண்டலத்திலேயே தியாகம் பண்ணான். அப்போ ஒரு தியாகம்னா இத சொல்லலாம். சூரியனை யாரும் நெருங்க முடியாது. இதுக்கு நீங்க அம்மாவே சொல்லலாம், சிம்ம ராசி. அம்மாவை யாரும் பக்கத்துல போய் பார்த்துருக்க முடியாது, தூரத்திலே அங்கேயே நில்லுன்ற மாதிரி, அங்கேயே நின்று அப்படியே காலில் விழுந்துட்டு எந்திரிச்சு வந்துடணும். அதனால அந்த மாதிரி சூரியனுக்கெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியனை நெருங்க முடியுமா? ஆஞ்சநேயர் போனாரு, அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க, ஐயா போயிடாதப்பா, வேண்டாம், அது பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இந்த நேரத்துல ஞாபகம் வருது, சொல்லி இதோட நிறைவு செஞ்சிடறோம். சூரிய நமஸ்காரம். சூரியன் வீக்கா இருக்கிறவங்க சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம், இதெல்லாம் சொல்லலாம். ஆதித்ய ஹிருதயம் சொல்லப்பட்ட சூழல் பாத்தீங்கன்னா, ராமர் ரொம்ப பலம் இழந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு உபதேசிக்கப்பட்டதுதான் இந்த என்னது ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறது. ஆனா மீண்டும் சொல்றேன், நான் டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் ஆதித்ய ஹிருதயம் போடுறேன் சார். ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா கண்டிப்பா ஒண்ணும் நடக்காது, சும்மா உட்காந்துட்டு இருந்தா. என்ன பொருள்னா, சூரிய உதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு உதய சூரியனை பார்த்தீங்கன்னா, நான் கட்சியை சொல்ல, உதயமாகின்ற சூரியனை பார்க்கணும், உதயத்தில் சூரியனை பார்க்கணும். இப்ப என்னன்னா, சூரியன் உதைக்கும் போது நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னாவே சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். 10 மணிக்கு எந்திரிச்சா சுறுசுறுப்பு இல்லை, அப்ப உங்களுக்கு சரியா நடக்காது. இதுதான் மீனிங் அதுல. அப்ப சூரிய நமஸ்காரம் எப்ப பண்ணணும்? சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் நேரமாவது முன்னாடி பண்ணணும், அல்லது உதயத்தில் பண்ணணும். அப்படின்னா அந்நேரத்துக்குலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு செய்டா, தூங்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். இப்ப சொல்லுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க. அதனால காரகத்துவங்கள் சொந்தமா யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது, அதான் என்னுடைய வகுப்பு. பிளான் பண்ணியெல்லாம் வராது, அதனால பயன்படுத்திங்க. ஒவ்வொரு நாளும் வகுப்பு வித்தியாசமா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். வணக்கம் சார். கிரக இருங்க சார், அந்த இப்ப மேசராசி மிதுனராசி ராசி கரகத்துவங்கள் வேற, கிரக கரகத்துவங்கள் வேறங்களா சார்? ராசி என்பது 12 ராசி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பண்பு இருக்கு, அது ராசி காரகத்துவம்.
கிரக காரத்துவம் என்பது 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகத்துக்கும் இருக்கிற பண்புகளை கிரக காரத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதனால ரெண்டும் வேறை வேறை. ஏறத்தாழ கொஞ்சம் ஒட்டி வரும். ஏன்னா மேசத்துக்கு சொல்லும் போது செவ்வாயினுடைய காரகத்தை சேர்த்து சொல்லுவோம். ஆனா செவ்வாயை சொல்லும் போது மேசத்தினுடைய காரகத்தை சேர்த்து சொல்ல மாட்டோம். அதை புரிஞ்சுக்கங்க. செவ்வாயின்னு சொல்லும் போது அதுக்குரிய காரகத்தை மட்டும் சொல்லுவோம். ஆனா மேஷம்னு சொல்லும் போது மேசத்துக்குரிய காரகத்துல செவ்வாயும் கலந்து வரும். அந்த மாதிரி தான். ரெண்டும் வேற வேற தான். சரிங்க சார், நன்றி சார். வாழ்க்கை. ஏன்னா இப்ப சூரியன் அப்படின்னா, இப்ப செவ்வாய் அப்படின்னா படை தளபதி அப்படிம்போம், கோபக்காரன் அப்படிம்போம், சகோதரன் அப்படிம்போம். ஆனா மேஷம்னு சொல்லும்போது, மேஷத்துக்கு சொல்லும்போது மேஷ ராசி இப்படி இருக்கும், அப்ப அந்த குணங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து இதை சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி சொல்ல முடியும். இது உறவுகளை சொல்ல முடியாது. மேஷ ராசிங்கிறது இப்ப உறவை குறிக்காது, உடல் பாகத்தை குறிக்காது. அது காலபுருஷனுக்கு உடல் பாகம். நான் சொன்னது அங்க சொன்னது காலபுருஷனுக்கு இந்த மேஷ ராசி வந்து தலையை குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இந்த முடிச்சிருவோம் இதோட. எப்பவுமே பலன் எடுக்கும் பொழுது கால புருஷனுக்கு உரிய விஷயத்தையும் சேர்த்தி தான் சொல்லணும். ஒருத்தர் வந்து கடக லக்னமா இருக்காரு, அவருக்கு 1 அப்படிங்கிறது 1ஆம் பாவம்ங்கிறது கடகம் தான். இப்போ அவருக்கு கடகம் பாதிச்சிருந்தா தலையில பிரச்சனை இருக்கும்னு சொல்லலாம். இதே நேரத்துல மேஷம் பாதிச்சிருந்தாலும் அவருக்கு தலையில பிரச்சனை வரலாம், வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். எப்படி சார் அப்படின்னா, கால புருஷனுக்கு நான் இதை வேற மாதிரி சொல்றேன். இப்போ முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது உலகியல் ஜோதிடம். அதுல வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த ஆண்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடையணும், பங்குச்சந்தையெல்லாம் வீழ்ச்சி அடையணும், எல்லாருக்கும் நஷ்டம் வரணும்னு, இந்தியர்களுக்கு இப்படி நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுதான் காலச்சக்கரத்துக்கு அல்லது காலபுருஷனுக்கு உள்ள ஒரு விஷயம். இப்ப இந்தியாவுக்குள்ள தானே நாமெல்லாம் இருக்கிறோம். கடக ராசிக்காரனும் அங்கதான் இருக்கான், மகர ராசிக்காரனும் அங்கதான் இருக்கான். அல்லது நம்ம பேரை சொன்னோம்னா அம்பானியும் டாடா பிர்லாவும் இந்தியாவில தான் இருக்காங்க. நம்மள மாதிரி சுப்பனும் கருப்பனும் இந்தியாவில தான் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு, அதாவது மொத்தமா இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு ஒரு 100 கோடி இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா சாதாரண பிச்சைக்காரனுக்கு அன்னைக்கு வருமானம் கிடைக்காம போயிடும். வேலைக்கு சம்பளத்துக்கு போறவங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவான், இந்த மாசம் டிஏ கிடையாதுப்பா, வருமானம் இல்லை, அதனால இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் இருக்கு, ஆனா டிஏ எல்லாம் தர முடியாது. ஒரு காலத்துல நாங்க வேலை செய்யறப்போ ஒரு 6 மாசம் டிஏ எல்லாம் கிடையாதுன்னு 6 மாசமா 1 வருஷமா டிஏ ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க, தரல. அப்ப பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறப்போ, இப்போ ஒரு நாட்டுக்கு வரும்போது அது வந்து ஒரு தனி மனிதனையும் பாதிக்குது இல்லையா? இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அப்போ கால புருஷனுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் அது வந்து அந்த ஜாதகரையும் ஓரளவு பாதிக்கும். இப்ப லக்னாதிபதி நல்லா இருந்தா கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பலன் எடுக்கும்போது இதையும் சேர்த்து பயன்படுத்தணும். வாழ்க்கை. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? ஒரே ஒரு நிமிஷம் ரிமைண்ட் பண்றேன் சார். அந்த சூரியனோட உடல் இத சொல்லிருங்க சார். இன்னும் சூரியனை முடிக்கல, நாளைக்கு தொடருவோம். இருந்தாலும் சொல்லிடுறேன். சூரியனுக்கு தலை எப்பவும் அவர் தலைவர் இல்லையா? காரகங்களை நீங்களே எடுக்கலாம். ஆன்மகாரகன் சூரியன் வந்து ஆன்மகாரகன், ஆன்மாவை குறிக்கும். அப்போ ஒருத்தரை பத்தி நல்லா பார்க்கணும்னா சூரியன் நின்ற இடத்தையும் பார்க்கணும். சந்திரன் நின்ற இடத்த ராசின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் சூரியன் நின்ற இடத்தை பார்க்க வேண்டாமா? சந்திரன் உடல், சூரியன் ஆன்மாவை குறிப்பாரு. அதனால சூரியனையும் பார்க்கணும். நீங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன மேற்கத்திய நாடுகள் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் சூரியன் நிக்கிறத வச்சுதான் நம்ம பலனே போடுவாங்க. சன் எங்க இருக்குன்னு, எந்த மாசத்துல பிறந்தோன்னு பார்த்து அந்த மாசத்துல சன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதைத்தான் வச்சுட்டு போடுவாங்க. சோ சூரியனையும் இதெல்லாம் ரொம்ப ஆழமா போனா சூரியன் நிக்கிறதையும் பார்த்து பலன். நம்ம லக்னம் மட்டும் பார்த்தா போதும், அடுத்தது ராசி பார்த்தா போதும். நல்லா பார்க்கணும்னா சூரியனையும் பார்த்தா இன்னும் நல்லது. அவ்வளவுதான்.
நிறைய பார்த்துட்டு இருக்கணும்னா நம்ம ஆராய்ச்சிக்காக பார்க்கலாம். மீண்டும் முதல் சொன்ன மாதிரி தான் மூளை. ஏன்னா உடலுக்கு தலைமை வந்து மூளை தானே. அப்ப சூரியன் வந்து மூளையை குறிப்பார். சூரியன் பாதிச்சிருந்தா மூளை பாதிப்பு இருக்கலாம். அது அறிவின் பாதிப்பாக இருக்கலாம், மூளையின் பாதிப்பாக இருக்கலாம். அப்பதான் நீங்க வாதம் பித்தம் கபம் சொன்னோம் இல்லையா, அதை எடுத்து கொண்டு வரணும். அடுத்து வெள்ளையா இருக்கிறதெல்லாம் அவர் காரகத்துல கொடுத்துடலாம். எலும்பு தலைமை அப்படிங்கிறப்போ உடலை வந்து தலைமை தாங்கி நம்ம குலகுலன்னு இப்ப எலும்பு இல்லைன்னு என்ன ஆகும், ஒரு மூட்டையா தான் கட்டணும் உருவத்தை. அப்ப எலும்பு தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது. அப்ப எலும்புகளுக்கு காரகனாக சூரியனை சொல்லலாம். சூரியன் நல்லா இருந்தா எலும்பு நல்லா இருக்கும். இது அறிவியல்ல கூட பாருங்க, எலும்புக்கு வைட்டமின் டி வேண்டும். அப்ப எங்க போய் நிக்க சொல்றாங்க, வைட்டமின் டி வெயில்ல தான் கிடைக்கும், சூரிய ஒளியில தான் கிடைக்கும். பாருங்க, அறிவியலும் இது ஏறத்தாழ வருதா. இப்ப சூரிய ஒளியில் நின்னால் வைட்டமின் டி கிடைக்கும், எலும்பு நன்றாகும். இப்ப எலும்புக்கு அவர் தான் காரகர்னு புரிஞ்சு போச்சு. இதயத்தை சொல்லலாம். ஏன்னா இயங்குகின்ற பாகங்கள்ல தலைமையான பாகம் இதயம். இதயம் வந்து நல்லா இருந்தாதான் மற்ற உடல் பாகங்கள் இரத்த ஓட்ட மண்டலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சூரியன், அதாவது தலைமை வந்து இதயம். அதனால சூரியனை வந்து இதயத்துக்கு காரகமா எடுக்கலாம். சூரியன் பாதிச்சுன்னா இதயத்துல பாதிப்பு வரலாம். மற்ற கிரகங்களையும் பார்க்கணும், அவ்வளவுதான். கண்ணுல வந்து வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இந்த ரெண்டுக்கும் ஒளியை கொடுப்பது சுக்கிரன். சுக்கிரனை வந்து கண்ணுக்கு காரகமா எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு தெரியாது. கண் ஒளிக்கு காரகன் சுக்கிரன். கண்ணு வந்து சூரியன் சந்திரன், கண் ஒளி அதாவது பார்வைக்கு காரகன் சுக்கிரன். இப்ப சுக்கிரன் பாதிச்சிருந்தா, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து பாதிச்சிருந்தா அவங்களுக்கு இடது கண்ணுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லிடலாம். சுக்கிரன் ஒளி கிரகம். சுக்கிரன் பாதிச்சிருந்ததுன்னா அந்த இன்குபேட்டர்ல வைக்கிறதெல்லாம் அதுதான். ஒளி லைட் வச்சாங்களா அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்த சுக்கிரன் பாதிச்சிருந்தா, எப்பா குழந்தை பிறந்தோடனே இன்குபேட்டர்ல வச்சாங்களா அப்படின்னு கேட்கலாம் தைரியமா. வாழ்க வளமுடன். புகழுக்கு காரகன். புகழ் எல்லாமே அவர் தான். அரசியல் அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அரசாங்க கட்டிடம், உயர்ந்த மரங்கள், வனங்கள், எதெல்லாம் நெருங்க முடியாதோ சூரியனே நெருங்க முடியாது. அப்ப எதையெல்லாம் நெருங்க முடியாதோ அதெல்லாம் சூரியன் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதே சமயத்துல அதுல இருந்து பெனிஃபிட் கிடைக்கணும். நெருங்க முடியாது எல்லாம் வந்து சூரியன் எடுத்துக்காம, நெருங்க முடியாது ஆனா அதுகிட்ட இருந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு இருக்கோம். சூரியன் இருந்து நமக்கு தேவையான ஒளி கிடைக்கும், ஆனா நாம வந்து அதை நெருங்க முடியாது. இந்த மாதிரி இருந்தா அதை சூரியனை எடுத்துக்கணும். நாம போக முடியாது, ஆனா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அதை சூரியனாக எடுத்துக்கணும். இப்படி யோசிக்கணும். வாழ்க வளமுடன். இதோட நிறைவு பண்ணிக்கலாம். கேட்கறதாலும் கேளுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றிங்கய்யா. நன்றி. ஐயா வணக்கம். நன்றி சார். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்குதான் முதல் கிளாஸ், உங்க கிளாஸ் நான் அட்டென்ட் பண்றேன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. வித் எக்ஸாம்பிளோட நல்லா சொன்னீங்க. நன்றி. சில உதாரணங்கள்லாம் ரொம்ப எனக்கு ஈஸியா புரிஞ்சுதுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கண்ணன் சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. சொல்லுங்கம்மா. மைக் மியூட் எடுக்கல நீங்க. மைக் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொல்லி கொடுக்கறது உண்மையா மனப்பூர்வமா சொல்லி தரீங்க. கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஸ்கூல்ல வாத்தியார்கிட்ட கத்துக்கிட்ட மாதிரியே இருக்கு சார். ரொம்ப நன்றி. 40 வருஷம் வாத்தியாரா இருந்துட்டு பாத்தேங்க சார். அதனால அது அப்படியே ரொம்ப அருமையா இருக்கு. மனப்பூர்வமா சொல்லி தரீங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும்னு. நாங்க பாக்கியசாலிங்க சார்.
ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி. ஸோ சூரிய பகவானை வணங்கி அவருக்கு நன்றியை தெரிவித்து, மற்ற கோள்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தொடர்ந்து வகுப்பு நல்லா போகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வகுப்பை நிறைவு பண்ணிக்கோ. நன்றி.